ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு டெக் சேனல். நான் சுகுமார். ஆக்சுவலா ஒரு சில கேஜெட்ஸ் பார்க்கும்போது தான் இது கண்டிப்பா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு மொபைல் தான்ப்பா, கேஜெட் தான்ப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு 3-4 ஸ்மார்ட் கேஜெட்ஸை ஒன்றா சேர்த்த மாதிரி தான் இப்போ ஷவுமியில் இந்த ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. குறிப்பாக ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லணும்னா யூனிவர்சல் ஐஆர் ரிமோட்டுமே கொடுத்துருக்காங்க. இதை ஸ்மார்ட் ஹோமில் கண்ட்ரோலும் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. வீடியோவில் இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வருது, இது வாங்கலாமா இல்லை நார்மல் ப்ளூடூத் ஸ்பீக்கரே வாங்கலாமா அப்படின்ற என்னோட கருத்தையும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஷவுமி ஸ்மார்ட் ஸ்பீக்கர் ஐஆர் கண்ட்ரோல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் என்ன அண்ட் இந்த ப்ராடக்டோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கான அடாப்டரும் யூசர் மேனுவலும் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் அடாப்டர் மாட்டுறதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் அடாப்டர் மாட்டிட்டீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். இது போர்ட்டபிள் கிடையாது, ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக வைக்கிற மாதிரி தான், ஏன்னா பேட்டரி மூலியமாக அது ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது யூனிபாடி பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல சவுண்ட் அவுட்புட் வர்றதுக்கான வென்ட் ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1.5 இன்ச் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்றது நெக்ஸ்ட் சொல்றேன். மைக் அப்படின்னு பார்க்கும்போது 2 மைக் கொடுத்துருக்காங்க. ஃபேர்ஃபீல்டு மைக் கொடுத்துருக்காங்க. அதனால லாங்ல இருந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னாலும் கூட குயிக்கா வேக்கப் ஆயிட்டு நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றத வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். சப்போஸ் ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுறீங்க அப்படின்னும் போது இதுல மியூட் பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றத கேட்காது. அண்ட் சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிகேட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, டவுன் பண்றதுக்கு பட்டனும், ப்ளே பண்றது, பாஸ் பண்றதுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயும் ஒரு சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கூட வந்து கொடுத்துருக்காங்க. டிவைஸோட நெத்தியில எல்இடி கிளாக் டிஸ்பிளே ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேயோட ஒரே யூஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே டைம் காமிச்சிட்டே இருக்கிறது தான். செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் தான். யூசர் மேனுவல்லே கிளியரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பத்தி ரொம்ப டீடைலா சொல்ல போறது இல்ல. 2 டைப் ஆஃப் செட்டப் பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபர்ஸ்ட் கூகுள் அசிஸ்டன்ட் செட்டப்புக்கு கூகுளோட கூகுள் ஹோம் ஆப் மூலியமா செட்டப் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் ரெண்டாவது செட்டப் இவங்களோட எம்ஐ ஹோம் ஆப் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா ஷவுமி ஸ்மார்ட் ஸ்பீக்கர் அப்படின்னே வந்துடும். ஸோ இதுதான் பேசிக்கான செட்டப். இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் நம்மளால வந்து பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் மூலியமா இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுல கூகுள் அசிஸ்டன்ட் உங்களுக்கு சாங் வேணும்னா சாங் கேட்டுக்க முடியும். இல்லை நார்மலாக ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். எப்பயுமே இந்த டைம் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இந்த டைம் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் அப்படின்னும் போது நான் தூங்கும் போதெல்லாம் இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் அடாப்டிவ் டைப் தான். ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து கம்மியாயிரும். இல்லை மேனுவலாக குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாஸ் பிளே பட்டனை 3 தாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க இல்லை டவுன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பிரைட்னஸ் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் குறைச்சிக்க முடியும். ஆஃப் பண்ணும் அப்படின்னு நினச்சாலுமே வாய்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து ஆஃபும் பண்ணிக்க முடியும். Okay Google, turn on room speaker display. Alright, turning on the screen. Okay Google, turn off room speaker display. Alright, turning the screen off. அண்ட் மூணாவது தான் முக்கியமான ஃபீச்சர். நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு டிவைஸை கூட ஸ்மார்ட் டிவைஸாக மாற்ற முடியும். இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டிவைஸ் நான் ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட 3-4-5 வருஷமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது செப்பரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் ரிமோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் மூலியமாகவே வீட்டில் எந்த டிவைஸ்லாம் ஐஆர் ரிமோட் மூலியமாக கண்ட்ரோல் ஆகுதோ அது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த ஒரு சின்ன டிவைஸ் மூலியமாகவே. இந்த ஒரு டிவைஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஷவுமி ஸ்பீக்கருக்குள்ளேயே வச்சு கொடுத்துருக்காங்க. இது 360 டிகிரி கவர் ஆகும். வீட்டோட எந்த மூலையில் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாலும் போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிவி உங்களுக்கு ஐஆர் டிவியாக இருக்குன்னா கண்ட்ரோல் பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி ஐஆர் ரிமோட் மூலியமா கண்ட்ரோல் பண்ணலாம். மேலே ஃபேன்லாம் வந்து ரிமோட் மூலியமா கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ரிமோட்ல ஐஆர் ரிமோட்ல எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே இந்த ஒரு டிவைஸ் மூலியமாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜஸ்ட் ஃபோன் மூலியமா மட்டும் இல்ல வாய்ஸ் மூலியமாவும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இவங்களோட எம்ஐ ஆப்குள்ள போயிட்டு இந்த டிவைஸை சூஸ் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் அண்ட் ஐஆர் ரிமோட் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னாலே இதுல டோட்டலா லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. டிவியா இல்ல ஏசியா ஃபேனா இல்ல லேம்ப் இந்த மாதிரி லைட்லாம் ரிமோட்ல கண்ட்ரோல் பண்றீங்களா எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன பிராண்ட் அப்படின்றத வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏர் கண்டிஷனர் சூஸ் பண்றேன் அப்படின்னா நான் யூஸ் பண்றது கோத்ரேஜ் ஏசி அப்படின்றனால அந்த மாடலையும் சூஸ் பண்ணி ஜஸ்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பட்டன் வந்து ஒண்ணே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பட்டன் என்ன அப்படின்னா டோட்டலா 8 டிஃபரெண்ட் டைப்ல சிக்னல்ஸ் வந்து சென்ட் பண்ணக்கூடிய பட்டன் இது. ஃபர்ஸ்ட் இதை வந்து பவர் ஆன் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே உங்க ஏசி பவர் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு கொடுக்கணும். அப்படி ஆகல அப்படின்னா நோன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நோன் கொடுத்தீங்கன்னா அடுத்த பட்டனோட அடுத்த சிக்னல் வந்து ஓப்பன் ஆயிரும். இதே மாதிரி நீங்க கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஏதாவது ஒன்ல வந்து ஒர்க் ஆயிரும். இது ஆன் ஆயிடுச்சு அப்படின்னும் போது இந்த ஐஆர் சிக்னல் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு உங்களுக்கு டோட்டலா ரிமோட் மாதிரியே இந்த இடத்துல வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் இந்த ஆப்லயே ஜஸ்ட் ஆன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே ஐஆர் ரிமோட்டுக்கு சிக்னல் போயிட்டு ஏசி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். இல்ல ஆஃப் பண்ணணும், டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ணிக்க முடியும். மொபைல் மூலியமா பண்ண முடியுது. அதுவே வாய்ஸ் மூலியமா சொன்னோம் அப்படின்னா ஏசி ஆன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி உங்களால பண்ண முடியும். இதுக்கு ஜஸ்ட் கூகுள் ஹோம் ஆப்குள்ள போயிட்டு ஆட் ஆப்ஷன்ல போயிட்டு எம்ஐ ஹோம் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க. அதை ஆட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு யூசர் நேம்
டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஸோ இதுக்கப்புறம் எம்ஐ ஹோம்ல இருந்து அந்த ஏசி அப்படின்ற வேர்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துலையுமே வந்து பிளேஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் வாய்ஸ் மூலியமாகவே ஏசியோ இல்லை ஃபேனோ டிவியோ உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே கூகுள், டர்ன் ஆன் ஏசி. Okay, turning on the air conditioner remote control. இதில் ஐஆர் பிளாஸ்டர் இருக்கனால டிவியில் ஏசியெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். அதையும் தாண்டி ஆல்ரெடி நான் ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, அது கூகுள் அசிஸ்டன்ட் மூலியமாக ஒர்க் ஆகும் அப்படின்னா அதையுமே நீங்கள் இது மூலியமாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே கூகுள், டர்ன் ஆஃப் ஸ்டுடியோ. ஓகே கூகுள், டர்ன் ஆன் ஸ்டுடியோ. ஜஸ்ட் வாய்ஸ் மூலியமாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாலே லைட் ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்மார்ட் ஹோம் டிவைஸையும் உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த டிவைஸ் மூலியமாக மட்டும்தான் ஓகே கூகுள்னு சொல்லிட்டு டர்ன் ஆஃப் டர்ன் ஆன் பண்ண முடியும்னு கிடையாது. உங்கள் மொபைல்லையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து டர்ன் ஆஃப் ஃபேன், டர்ன் ஆன் ஏசி அப்படின்னு சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆன் ஆயிரும். ஏன்னா எல்லாமே ஒரே அக்கௌண்ட்டில் பேர் ஆயிருக்கனால. டர்ன் ஆன் ஃபேன். All right, turning the fan remote control on. இந்த யூனிவர்சல் ரிமோட்னால ரெண்டு சூப்பரான யூஸ் இருக்குது. சப்போஸ் நைட் டைமில் வந்துட்டு நீங்கள் ஏசி ரிமோட்டை காணான்னு தேடுறீங்க அப்படின்னும் போது ஜஸ்ட் வாய்ஸ் மூலியமாக சொன்னீங்க அப்படின்னாலே இல்லை மொபைல் மூலியமாக ஆனோ ஆஃபோ பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா டைமர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமரை ஜஸ்ட் வந்துட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கு ஆன் ஆகிட்டு காலையில் ஒரு 5 மணிக்கு ஆஃப் ஆகணும், இந்த மாதிரி தான் வந்து செட் பண்ண முடியும். ஒரே தாட்டி தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நைட்டு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 9 மணிக்கு ஆன் ஆகணும், 10 மணிக்கு ஆஃப் ஆகணும். அதுவும் வந்துட்டு இந்த டைமுக்குள்ளே எனக்கு இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு செட் பண்ணிக்க முடியும். இதுவே ஒரு 12 மணிக்கு ஆன் ஆகிட்டு ஒரு 2 மணிக்கு ஆஃப் ஆகணும். இந்த இன்பிட்வீன் டைமில் எவ்வளோ டெம்பரேச்சரோட இருக்கணும் அப்படின்றதையுமே வந்து நம்ம செட் பண்ண முடியும். இந்த மாதிரியான கஸ்டமைசேஷன்லாம் நம்ம நார்மல் ரிமோட்டில் பண்ண முடியாது. இந்த ஆட்டோமேஷனை யூஸ் பண்ணியே நைட் டைமில் ஏசி ஓடுது அப்படின்னும் போது அதே டைமில் ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி, ஃபேன் ஓடுது அப்படின்னும் போது ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஃபேனுமே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வாங்குற ஃபேன் வந்து ஸ்மார்ட் ஃபேனா, ஐஆர் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி ஃபேனா வாங்கணும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலை வந்துட்டு ஸ்க்ரீன் காஸ்ட் வந்து டிவியில் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ காஸ்ட் உங்களால் பண்ண முடியும். மேலே வந்து அந்த குரோம் காஸ்ட் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஸ்பீக்கரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆடியோ மட்டும் இங்கே காஸ்ட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி இதில் ப்ளூடூத்துமே இருக்கு. நார்மலாக எப்படி நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் வந்து கேட்குறோமோ அதே மாதிரி ப்ளூடூத்லையும் கனெக்ட் பண்ணி உங்களால் வந்து சாங்ஸும் கேட்டுக்க முடியும். சப்போஸ் இதே மாதிரி ஸ்பீக்கர் 2 வச்சிருக்கீங்க, ஹாலில் ஒன்று ரூமில் ஒன்று வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரெண்டுத்தையும் ஸ்டீரியோவாக வந்து கேட்குற மாதிரியும் வந்துட்டு 2 ஸ்பீக்கரையும் வந்து கனெக்ட் பண்ணியும் கேட்டுக்க முடியும். இந்த மாதிரியான சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு நான் வந்து பெட்ரூமில் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஏசி கண்ட்ரோல் பண்ணுறது, லைட்டு கண்ட்ரோல் பண்ணுறது, அலாரம் செட் பண்ணுறது, ப்ளஸ் ஏதாவது டக்குன்னு கேட்கணும் இல்லை சின்ன சாங் ஒன்று ப்ளே பண்ணணும் அப்படின்னாலுமே டைமிங் வந்து டிஸ்பிளே தெரிஞ்சுட்டே இருக்குது. இந்த விஷயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூமுக்கு ரொம்பவே அடாப்டிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு எனக்கு தோணும் போது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இது கண்டிப்பாக வந்து நான் அதிகமாக சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சூட் ஆகாது. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து ஒரு சின்ன ரூமுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. பட் அதுவே ஒரு பெரிய ஹாலுக்கு அப்படின்ற போது இந்த வால்யூம் வந்து பத்தாத ஃபீலாக இருக்கு. எனக்கு பெட்ரூம் அப்படின்னும் போது சின்னதாக இருக்கும்போது அதுக்கு வந்து இந்த சவுண்ட் ஓகேவா இருந்தது. அதுவே ஹால் அப்படின்னு போகும்போது அந்த வால்யூம் வந்து பத்தலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஸோ வால்யூம் அதிகமாக எதிர்பார்க்குறவங்களுக்கு செட் ஆகாது. அதே சமயம் இந்த பேஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும், சாங் கேட்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. பட் ஓவராலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதே 5000 ரூபாய்க்கு எனக்கு சவுண்டு ஸ்பீக்கர் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதே சமயம் எனக்கு ஐஆர் பிளாஸ்டரே இருக்குது, கூகுள் ஹோம் அசிஸ்டண்ட்டுமே இருக்குது, அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ ஸ்மார்ட் ஹோம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க நிறையா ஃபீச்சர். ப்ளஸ் லைட்டு நைட் டைமில் வந்துட்டு நான் தூங்குறேன், டைம் என்னன்னு பார்க்கணும், இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே மிக்ஸ்அப் ஆகி வருது அப்படின்னும் போது இந்த ப்ரைஸுக்கு ஒரு ஸ்மார்ட் ஹோம் டிவைஸ் அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயம் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயம்லாம் இருந்தது. வீடியோ ரொம்ப லாங்காக போகுன்றனால தான் அதில் ஆட் பண்ணல. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம லவுட்லி டெக் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.